அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, ஏற்றுமதி செய்வதற்கான வாய்ப்புகள். இப்போ இந்த பதிவை பார்க்குற சிறிய தொழில்கள் தற்போது செஞ்சிட்ருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, அல்லது ஏதாவது கம்பெனி வச்சு நடத்துகிறவங்க அப்படி இருந்தாலும் சரி, அல்லது என் மனசுக்குள்ளே அந்த ஆசை இருக்குங்க, அதை செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சாலும் சரி, இதுக்கு நீங்கள் ஒரு சில சின்ன சின்ன முயற்சிகள் மட்டும் செஞ்சால் போதுங்க, கண்டிப்பாக ஜெயிக்கலாம். அடிப்படையில் 2 விஷயம் இருக்குங்க. ஏற்றுமதி அப்படிங்கிறப்ப 2 விஷயம் இருக்குது. ஒன்று, நீங்கள் இங்கேருந்து வெளிநாடுகளுக்கு பொருளை ஏற்றுமதி பண்ணலாம், அல்லது வெளிநாடுக்கு ஏற்றுமதி பண்ணுறவங்களுக்கு உங்கள் பொருளை கொடுக்கலாம். ஒத்துக்கிறீங்களா? ஒன்று நீங்கள் பண்ணலாம், அல்லது ஏற்றுமதி பண்ணுறவங்களுக்கு நீங்கள் பொருள் கொடுக்கலாம். இதில் என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொன்னால், மக்காச்சோளம் இன்றைக்கி அதிகமாக உற்பத்தி ஆகிற நிலைமை இருந்தாலும், ஏற்றுமதியாளர்கள் பார்த்திங்கன்னா மொத்தமாக எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு வருத்தப்படுறாங்க. சின்ன வெங்காயம் திருப்பூர், பெரம்பலூர் பகுதிகளில் அதிகமாக விளைஞ்சாலும் மொத்தமாக எங்கே கிடைக்கும் அப்படின்னு தெரிலங்கிறாங்க. இப்போ இது ஒரு தேவை, இது ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நம்ம எப்படி பயன்படுத்தலாம்? நமக்கு இந்த எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏற்றுமதி தொழில் அப்படி செய்யணும்னு ஆசைப்பட்டாலே அதுக்கு நமக்கு வேணுங்கிற ஒரே ஒரு மூலதனம் என்ன தெரியுங்களா? தெரிஞ்சுக்கிறது, அல்லது ஒரு விஷயம் தெரியணுங்கிறது. என்னெல்லாம் தெரியணும்? ஏற்றுமதி பண்ணுறவங்க யார் அப்படிங்கிறது தெரியணும். அதே மாதிரி இந்த பக்கம் உற்பத்தி பண்ணுறவங்க யார் அப்படின்னு தெரியணும். அந்த தெரிஞ்சாலே ஜெயிச்சிடலாம். இங்கே யார்கிட்ட இருந்து வருது, இங்கே யாருக்கு கொடுக்க போகிறோம், இதை தெரிஞ்சுக்கணும். அது விவசாயம் சார்ந்த பொருள்னு இல்லைங்க. எந்த ஒரு விவசாயம்னா, எந்த ஒரு விஷயம்னாலும் நீங்கள் ஏற்றுமதி பண்ணணும்னா இதுதான் அடிப்படை. இது பற்றி நிறைய விழிப்புணர்வு கூட்டங்கள் நடத்துகிறாங்க. அரசாங்கத்தின் மூலமாகவும் தனியார் மூலமாகவும் நிறைய நடத்துகிறாங்க. அதெல்லாம் கலந்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இருந்தாலும் நீங்கள் நெட்டில் நீங்கள் உங்களோட மொபைலை பயன்படுத்தி ஹவு ஆம் ஐ பிகம் அ எக்ஸ்போர்ட்டர், ஹவு ஆம் ஐ பிகம் அ எக்ஸ்போர்ட்டர், இந்த ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா நிறைய கேள்வி பதில் வரும். வாட் ஆர் ஆல் த சர்டிஃபிகேட்ஸ் நீடட், என்னென்ன சர்டிஃபிகேட் வேணும் அது கேட்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இதை நேரில் போய் கேட்கணுன்னா எங்கே கேட்கணும்? ஒவ்வொரு மாவட்டத்தோட தலைநகரத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட தொழில் மையம் அங்கே போனீங்கன்னா அவங்க ஒரு 7 விதமான சான்றிதழ் வேணும்னு கேட்பாங்க. குறைஞ்சபட்சம் உங்கள் என்ன பொருளை ஏற்றுமதி பண்ணுறீங்களோ அது அடிப்படையில் இந்த 7 சர்டிஃபிகேட் வேணும் அப்படி கேட்பாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்களேன், என்ன சர்டிஃபிகேட் தேவைப்படும்? நான் ஏற்றுமதியாளனா அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நம்பர் வேணும். ஆதார் கார்டு மாதிரி ஒரு நம்பர் வேணும். ஒத்துக்கிறீங்களா? அடுத்து 2வது எனக்கு பேன் கார்டு வேணும். 3வது எனக்கும் இந்தியாவிலேருந்து ஏற்றுமதிக்கு அனுமதிக்கிறவங்களுக்கும் எனக்கும் ஒரு தொடர்பு வேணும். 4வது எனக்கும் அந்த பொருள் கொடுக்குறவங்களோட பொருள் நல்ல பொருளை தான் ஏற்றுமதி பண்ணுறேன்னு ஒருத்தர் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். 5வது பார்த்திங்கன்னா என்னுடைய பேங்க் அக்கௌண்ட் தெளிவானதாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு பேங்க் அக்கௌண்ட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இதை ஏற்றுமதி பண்ணுறப்ப என்னால் தாங்க முடியும், இதிலேருந்து வர வேண்டிய பணம் சற்று டிலே ஆனாலும் இது தாங்க முடியும். 7வது நான் அனுப்புகிற பொருள் தரமான பொருள் அப்படின்னு தரத்தை ஆய்வு பண்ணி கொடுத்த சர்டிஃபிகேட். இவ்வளோ தானே தேவைப்படும். அப்படி யோசிச்சு பாருங்களேன், இவ்வளோ தானே தேவைப்படும். அப்போ இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். உங்கள் மொபைலை பயன்படுத்தி இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. இதை செய்யணும் அப்படின்னா ஆரம்பத்தில் உங்களோட நண்பர்கள் யாராவது வெளிநாடுகளில் இருந்தால் அவங்கள்ட்ட நான் இந்த பொருளை அனுப்பவா அப்படின்னு கேட்கலாம். அப்படி அனுப்பலான்னு சொன்னால் எங்கே கொடுக்கணும், அவங்களோட நம்பரை கேட்டு வாங்கித்தாங்க. ஏன்னா இன்றைக்கி இந்தியர்கள் உலகம் ஃபுல்லாக எல்லா பகுதியிலும் இருக்காங்க. அவங்கள்ட்ட ஒருத்தராக தொடர்பு வச்சு
இந்த வேலையை ஈஸியாக செய்ய முடியும். இதை செய்யுங்க. இதை குறித்து மேலும் பேசுவோம். மீண்டும் சந்திப்போம்.